வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. வங்கதேசத்தில் முன்னேற்றத்திற்காக பல விஷயங்களை செய்த பிறகும் அவருக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபடும் மக்களை பார்த்து எனது தாயார் மிகுந்த மன வருத்தத்திலும் ஏமாற்றத்திலும் உள்ளார். பாகிஸ்தானை போல வங்கதேசம் மாறிவிடும் என்று ஆதங்கத்தை கொட்டிய ஷேக் ஹசீனாவின் மகன் சஜித் வாசித் சென்னை பழவந்தாங்கலில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கஞ்சாவுடன் வந்த 11ஆம் வகுப்பு மாணவனை போலீசாரிடம் ஒப்படைத்த தலைமை ஆசிரியர். மாணவரின் பெற்றோரை வரவழைத்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்த போலீசார். புதிதாக பொறுப்பேற்ற கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை 18வது வார்டு கவுன்சிலரும் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் 54வது வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் மற்றும் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் ஆடி திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரை வடம் பிடித்து இழுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேண்டுதல். வங்கதேசத்தில் நடந்த கலவரத்தில் அரசு கட்டடங்கள் இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜெய்சங்கர் தகவல். இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் தாக்கப்படுவதாக வரும் தகவல்கள் கவலை அளிப்பதாகவும் பேச்சு. 31% இளைஞர்கள் தினமும் 7 முதல் 9 மணி நேரம் தூங்குவதில்லை என ஆஸ்திரேலியாவின் ஃபிளிண்டர்ஸ் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தகவல். உலகம் முழுவதும் 68,000 பேரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஆண்களை விட பெண்களே அதிக நேரம் தூங்குவதாகவும் குழந்தைகள் முதியவர்களை விட இளம் வயதில் இருப்பவர்கள் மிக குறைவான நேரத்தை தூக்கத்திற்கு ஒதுக்குவதாகவும் தெரியவந்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஆடவர் ஈட்டி எறிதல் தகுதிச் சுற்று போட்டியில் 89.34 மீட்டர் தூரத்திற்கு எறிந்து நேரடியாக இறுதிச் சுற்றிற்கு முன்னேறினார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிருக்கான மல்யுத்த போட்டியின் 50 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் காலிறுதிக்கு முன்னேறினார். மல்யுத்தத்தில் உலகின் நம்பர் 1 வீராங்கனையான ஜப்பான் நாட்டை சார்ந்த யூ சுசாகியை 3-2 என வீழ்த்தி அபாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.